இந்த வீடியோவில் 1989 எம்சிக்கு 21 எடுத்து ஸ்பெசிஃபிக்காக செய்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்படியான மெக்கானிக்ஸ் கேள்விகள் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான கேள்விகளாக இருக்கும். இந்த ட்ரிக்கியான கேள்விகளை அவருக்கு நான் செய்யலாம்னு யோசிக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை பார்ப்போம், என்ன ட்ரிக்கி இருக்குன்னு பார்ப்போம். 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தியுடைய பனிக்கட்டி குற்றி ஒன்று 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அடர்த்தியுடைய நீரில் மிதக்கிறது. 2 கிலோகிராம் நிறையுடைய பறவை ஒன்று பனிக்கட்டி குற்றியின் மீது அமிழ்ந்து விடாமல் அமர்வதற்கு குற்றி கொண்டிருக்க வேண்டிய இழிவு கனளவு. சரி, இப்படியான பாய் சம்பந்தமான விடயத்துல நாங்க இதை பயன்படுத்த வேண்டிய என்னன்னு சொன்னா தியரி என்னன்னு சொன்னா மேலுதைப்பு சம்பந்தம். இப்ப மேலுதைப்பு சம்பந்தமா யார் இதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா ஆர்க்கிமிடிஸ் என்பவர் சொல்லியிருக்கார். ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இப்படியான கேள்விகளுக்கு நாங்க விடையை எழுதுறோம். சரி, ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் என்னென்னு பார்ப்போம். என்னென்னு சொன்னா, ஓய்வில் உள்ள பாயினுள் ஒரு பொருள் முழுமையாக அல்லது பகுதியாக அமிழ்ந்து மிதக்கும் போது இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனான மேலுதைப்பு ஒன்றை பொருள் உணரும். ரைட், இது என்ன பொருள் உணரும் என்ற அடிப்படையை பார்த்தோம்னா, ஒரு பாயில வந்து ஒரு பாய்க்குள்ள இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள ஏதோ ஒரு திரவமான ஒரு இல்லாடி வாயு ஏதோ ஒன்று இருக்கலாம். ஒரு போலன் இப்படி அமிழ்ந்து மிதக்குதுன்னு சொல்லிட்டோம்னா, இப்ப இந்த அமிழ்ந்து மிதக்கிறதால இடம்பெயர்க்கப்பட்ட நீர் என்று சொல்லும் போது இந்த துண்டில் உள்ள கனளவு. ஆகவே இப்ப இதுல ஒரு மேலுதைப்பு ஒன்று உருவாகும். அதை நாங்க வளமையா யூ என்று குறிச்சு கொள்றது. இந்த மேலுதைப்பு என்ன செய்யும்னு சொன்னா, இந்த துண்டுல கனலை நான் அமிழ்ந்து மிதக்கிற துண்டை விட நான் வீ கனலை வந்து எடுக்கிறேன். எடுத்தா இந்த மேலுதைப்புன்னு சொல்லப்படுற இந்த யூ எதுக்கு சமனா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இங்க இருக்கிற கனளவு அமிழ்ந்து மிதக்கிற கனளவு, இந்த கனளவு அது நிறையாகணும். ஆகவே எதுவா இருக்கும்? நீர். அப்ப இது அடர்த்தி, நீர் அடர்த்தி ρW போட்டோம்னா ρW இன்டு ஜி இதுக்குத்தான் என்ன இதுக்கு சமனா இருக்கும். அதனுடைய மேலுதைப்பு வந்து இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இந்த நிறைக்கு சமனாக இருக்கும். இடம்பெயர்க்கப்பட்ட நீர் எவ்வளவு பார்த்தோம்னா, நீர் மீன் இந்த பாய், இங்க நாங்க நீரை பாயா இருக்கும். அந்த திரவத்தையோ அல்லது ஓட்டரையோ என்ன ஒரு அடர்த்தியாக ρW இருக்கும். சரி, இப்ப இந்த அடிப்படை தத்துவத்தை பயன்படுத்தி தான் நாங்க இப்படியான கேள்விகள் இங்க செய்ய போறோம். ஆனால் இந்த கேள்வியில என்ன ஒரு ட்ரிக்கி இருக்குன்னு சொன்னா, வளமையாகவே ஒரு அமிழ்ந்து மிதக்கிற ஒரு பொருள் எவ்வளவு அமிழ்ந்து மிதக்குது என்று சொல்லி இந்த கேள்வியில இங்கே இடத்துல இருக்கும், வளமையான கேள்வியில. ஆனா இந்த கேள்வியில அது சம்பந்தமான விஷயம் எதுவுமே இதுல தெளிவாக குறிப்பிடல. ஆனா மறைமுகமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, 2 கிலோகிராம் நிறையுடைய பறவை ஒன்று இப்பனிக்கட்டி குற்றியின் மீது அமிழ்ந்து விடாமல் அமர்வதற்கு. என்ன பேசிக்னு சொன்னா, நான் பறவை மாதிரி நான் கீரையிலாது, ஆனா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இதா நான் கீறி பார்க்கிறேன். இயன்றளவு ஒரு பனிக்கட்டி, அதாவது இப்படி ஒரு நீருக்குள்ள, இது நீர் என்று சொல்றோம். இது நீர். இதுல என்ன செய்யுது? ஒரு பனிக்கட்டி ஒன்று இப்படி அமிழ்ந்து மிதக்கிறது. பகுதியாக அமிழ்ந்து மிதக்குன்னு வச்சுக்கொள்ளுமே, பகுதியோ முழுமையோ இதுல எதுவுமே சொல்லப்படலை.
இதுல இந்த 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 பனிக்கட்டி இப்படி இருக்கிற நிலையில முதல் சந்தர்ப்பத்துல இப்படி பிறகு என்ன செய்யுது, ரைட், ஒரு பறவை வந்து இந்த இதுக்கு மேலே இருக்குது. பறவை வந்து இருக்கும்போது என்ன சொல்ற, வெயிட்டுக்கு, அதான் 2 கிலோகிராம் பறவை இருக்கு, பறவை வெயிட்டுக்கு கீழே போகும். அப்ப இப்ப என்ன செய்யணும், இந்த பனிக்கட்டி வந்து முற்றா விழுந்துடக்கூடாது. ஆனா அமிழ்ந்து மிதக்கணும், அந்த பறவை மேலே அந்த பனிக்கட்டியில் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இதுதான் அந்த அந்த சந்தர்ப்பம். இதுதான் அந்த சந்தர்ப்பம். இதுல வந்து இந்த பறவை வந்து இருக்குது. பறவையாக நான் இல்லை, பறவை என்ற ஒரு அடிப்படையில ஒரு இதை கீறேன், சரிதானே? பிறகு அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இது அதனுடைய பறவை. இதான் அந்த பறவை. பறவை இப்படி நிக்கணும். அப்ப இதுல இருக்கிற க்ளூ என்னன்னு சொல்லி சொன்னா, இது அமிழ்ந்து விடாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா மட்டுமட்டாக முழுமையாக அமிழ்ந்ததுக்கு நாங்க சமனாக எடுக்கணும். இது வந்து உண்மையிலேயே பிசிக்ஸை விட இதுல இந்த கேள்வியினுடைய நுணுக்கத்தை கண்டுபிடிக்க விட்டு அந்த கேள்வி செய்யல. அதான பெரிய கஷ்டமான கேள்வி இல்லை, இந்த நுணுக்கம் தான் மிக முக்கியமான இடம். அப்ப இந்த பறவை என்ன செய்யணும், மட்டுமட்டாக அமிழ வேண்டி இருக்கும். ஆகவே இதுல இருந்து நாங்க என்ன முடிவு எடுக்கலாம், இது மட்டுமட்டாக இருந்தா மொத்த கனளவும், அதாவது முழுமையாக மட்டோட மட்டாக நிற்கணும் அந்த நீர் மட்டத்தில். அப்பதான் பறவை மேலே நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நாங்க முழுமையாக இங்க அமிழ்ந்ததாகவே கருதலாம். இப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம் என்று சொல்லினா, இப்ப நாங்க இதுல என்னென்ன விசைகள் தாக்க போகுதுன்னா, இதுல இருக்கிற ஒரு மேலுதைப்பு ஒன்று இங்கே தொழிற்படும். அதோட சேர்த்து இந்த பனிக்கட்டியினுடைய நிறை, அதோட சேர்த்து இந்த பறவையினுடைய நிறை. அப்ப அந்த அடிப்படையில் இது என்ன, 2 கிலோகிராம் ஆக இருக்குது. அடுத்தது வந்து எங்களோட பனிக்கட்டியினுடைய நிறைய எம்ஜின்னு போட்டிருக்கோம். என்ன பனிக்கட்டினுடைய நிறைய எதுவுமே இங்கே தரப்படல, நாங்க பனிக்கட்டியின் நிறைய இங்கே கணிக்க வேண்டி இருக்க போகுது, சரிதானே? ரைட், அதை கணிச்சு கொள்ளலாமா என்று பார்த்தோம்னா கணிச்சு கொள்ளலாம். காரணம் என்ன சொன்னா, எங்களுக்கு அடர்த்தியோட சம்பந்தப்பட்ட, உதாரணமா அடர்த்தி என்று சொன்னா திணிவுக்கும், அடர்த்தி என்று சொன்னா திணிவின் கீழ் கனவளவு, சரிதானே? அப்ப திணிவின் கீழ் கனளவுன்னு சொல்லும் போது நாம இந்த பனிக்கட்டினுடைய கனளவை V என்று எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா, பனிக்கட்டினுடைய கனளவை V என்று எடுத்தேன்னு சொன்னா, அடர்த்தி வந்து எங்களுக்கு 900 உண்டு இங்க எங்களுக்கு தெரியும். அதாவது 900 தெரியும் அடர்த்தி, பனிக்கட்டினுடைய அடர்த்தி. அப்ப அந்த அடிப்படையில் இதுல பனிக்கட்டியுடைய திணிவு பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, பனிக்கட்டியின் திணிவு எடுக்க போறோம். திணிவு அந்த அடிப்படையில் திணிவு என்னவா இருக்க போகுது, ஏற்கனவே நான் V என்று எடுத்துட்டேன். அவை பனிக்கட்டியுடைய திணிவை பார்த்தோம்னு சொன்னா, கனளவு V, அடர்த்தி வந்து 900 தர V என்று எடுக்கிறேன். அப்ப V சென்டிமீட்டர் கணத்தில் எடுத்தாலும் சரி, மீட்டர் கணத்தில் எடுத்தாலும் சரி, எதாலும் V வந்து வெட்டுப்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் மீட்டர் கணத்தில் எடுத்துருவோமே, எனக்கு பிரச்சனையும் இல்லை. ரைட், அப்ப 900 தர V என்று வருது, பனிக்கட்டியுடைய திணிவு வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு பனிக்கட்டிய திணிவு வந்து 900 என்று தந்துச்சு. அப்ப இதுல மட்டுமட்டாக அமிழ்துன்னா என்ன கருத்து, இங்கேயும் V என்ற அளவு அமிழ்ந்துட்டுது என்றதான் கருத்து. இங்க Vயும் அமிழ்ந்துட்டு. இப்ப இந்த இதனுடைய இதுக்கு சமநிலை. அப்ப ஆர்க்கிமிடிஸின் தத்துவப்படி இல்லாட்டி தத்துவப்படி இப்ப என்ன, இந்த சமநிலை எப்படி வரும், மேல் நோக்கிய திசையில இந்த வந்துட்டு U, அப்புறம் கீழ் நோக்கிய திசையில வந்து mg இருக்குது, பிளஸ் இங்கால வந்து 2 கிலோகிராம் குறிய நியூட்டன் 2 போடுவோம். இப்ப இந்த அடிப்படையில் இதை பார்த்தோம்னா என்ன செய்யணும், இதுக்கு V கனளவு எவ்வளவு, மொத்தமாக V தான் நான் போட்டிருக்கேன், V. அதுக்கப்புறம் இடம்பெயர்க்கப்பட்ட பாயினுடைய அளவு V ரோ G சமன் mgக்கு பதிலாக இங்க எதுவுமே தராதபடியா நாங்க இதண்ட சார்புல இங்க நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். திணிவு, பனிக்கட்டினுடைய திணிவு எவ்வளவு, 900 வந்துட்டுது. அங்கால V என்று வந்துட்டுது, அதோட சேர்த்து G இருக்குது, Gக்கு நாங்க 10 போடுவோம், சரியா? ரைட். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பறவை வந்து எங்களுக்கு இதுல காணப்படுது. அப்ப பறவை வந்து 20 நியூட்டன் சொல்றோம். சரி, இப்ப பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த V சார்பாக
இங்கே 900. ஓகே, இதில் வந்து இது 1000. வி வந்து ரோ டபுள்யூக்கு 1000 போடுறேன், நான் பிரதிகிறேன். நேரடியாக 1000 போடுறத நான் இது 10 வகையில் 4 இது சுருக்கள் தானே. நீ அங்கால 9V தர 10 3 அப்போ ஆகவே சக 20. இப்போ இப்படி போவோம். இது 10 எடுக்கலாம். 10 2 பார்த்தோம்னு சொன்னால் இங்கேருந்து 9 வந்தால் அப்போ வீதர 10 சமன் 20 வரும். ஆகவே வி வந்து என்ன வரும்? 20/10. அப்போ இதை நாங்கள் விடையின் அடிப்படையில் பார்த்து சுருக்கணும்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட 1/50 என்று வர பார்க்கும். இங்கே நாங்கள் என்ன கொடுப்போம் என்று பார்த்தோம்னா இது ஒரு குறுகிய சின்ன அளவுன்ற அடிப்படையில் நாங்கள் இதை வந்து நாங்கள் இந்த இதில் விடையை பார்ப்போம். இல்லை என்னென்ன விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தோம்னா ரைட், விடை வந்து ஒண்டுங்கள் இங்கே மீட்டர் எடுத்தபடியா 1/50 மீட்டர் கணம் எங்களுக்கு இருக்குது. விடை இருக்குது. 1/50 மீட்டர் கணம் இருக்குது. ஆகவே இதுதான் விடையாக இருக்குது. அது வந்து இந்த விடையும் வந்து இதில் எத்தனாவதாக இருக்குன்னு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எத்தனாவது விடையாக இருக்குன்னா விடை 2வது விடையாக இருக்கு. இந்த கேள்வியில் விடை வந்து 2வது விடையாக இருக்கு. எனக்கு இதுகள் சம்பந்தமான மேலும் ஏதாவது தேவை என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது டாபிக் வேணுமெண்டா கேட்டிங்கன்னா அதை செஞ்சு போடக்கூடியமாக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.